பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. நம்ம கூட இருக்கிறதான குழந்தைகளுக்கு நமக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம விஷ் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானவங்க. குழந்தைங்க நாளைக்கான தலைவர்கள் அப்படிங்கிறத விட அவங்க இன்றைக்கே தலைவர்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கி டிஜிட்டலை யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. குழந்தைகளுடைய மூளைத்திறனை நம்ம மூளைத்திறனை விட அதிகமானது. அது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைங்களுடைய மூளைத்திறன் 70,000 தாட்ஸை என்ன பண்ணுமா, உருவாக்குமா. இப்போ நம்ம அவ்வளோ யோசிக்கிறோமான்னு கேட்டால் தெரியல. சீக்கிரமாக ஒரு விஷயத்தை அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க. குழந்தைங்கள் விளையாடும் பொழுது நம்ம தடை பண்ணிடுறோம். ஆனால் ஒரு குழந்தைய அதை செய்யாத இதை செய்யாத அப்படிங்கிறத சொல்கிறத விட அதை எப்படி ஸ்மார்ட்டாக அதை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி விளையாடுறாங்கன்னா நாளைக்கு ஏதோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு படம் வரையலாம், பாட்டு பாடலாம், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பங்கெடுக்கலாம். எல்லாம் நாளைக்கான ஒரு ப்ரிப்பேர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். குழந்தைங்களை எமோஷனல் லீடர் அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். அவங்க மூலமாக ஒரு புதிய அட்மாஸ்பியர் எப்பொழுது உருவாக்கிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய நேரங்களில் பொருளாதாரத்தை கற்றுக் கொடுக்குறோம். இன்னும் நீ பணக்காரனாங்கன்னு சொல்லித்தரோம், பெரிய பெரிய இடத்துக்கு நீ வரணும்னு சொல்லித்தரோம். அதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒன்று நேரம். நம்ம குழந்தைங்களுக்கு எப்பொழுதும் நம்முடைய நல்ல நேரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதா இருந்தால் என்கரேஜ்மெண்ட். அவங்கள என்ன பண்ண என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்கள எப்பொழுதும் அவங்க செய்கிற விஷயங்களை அவங்களை உற்சாகப்படுத்துங்க. உன்னால் முடியும்னு சொல்லி நம்புங்க. உன்னால் ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு சொல்லி நம்புங்க. எக்ஸாமை குறித்து பயமுறுத்தாதீங்க, கல்வியை குறித்து பயமுறுத்தாதீங்க, அவங்க வாழ்க்கை குறித்து பயமுறுத்தாதீங்க. அப்போ எதை குறித்தும் பயமுறுத்தாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட குழந்தைங்களை நம்ம பயமுறுத்தி வைக்கும் பொழுது நாளை விட அவங்க தான் லைஃப்பை நினச்சிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம ஒரு நாளும் அவங்களை பயமுறுத்தவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அப்படி அவங்கள நம்ம நடத்தவே கூடாது. அடுத்து அவங்களுக்கு நம்ம உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும். நேரம், என்கரேஜ்மெண்ட், அன்பு, லவ். குழந்தைகளுக்கான அன்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த அன்பில் வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சொசைட்டியில் நிறைய குழந்தைகளுக்கு சரியான அன்பு கிடைக்கிறது இல்லை, என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை, நேரம் கிடைக்கிறதே இல்லை. ஸோ ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஆசிரியர் அல்லது குழந்தைங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோ அவங்க எப்பொழுதுமே அந்த குழந்தைங்களுக்கு அன்பையும் நேரத்தையும் என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை கொடுத்து பாருங்களேன், அந்த குழந்தை எப்பொழுதுமே ஒரு நல்ல லீடராக வளர்ந்துருவாங்க. நம்ம நாளைக்கான தலைவர்களை வளர்க்க நினைக்கிறோம். இன்னைக்கான தலைவர்கள் வந்துட்டாங்க சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லி நினைங்களேன். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பெர்சன், அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்ம பேசும்பொழுது எப்படி நமக்கு ஒரு பெயின் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும். ஸோ அவங்கள வாழ்த்தலாம், அவங்கள விஷ் பண்ணலாம், அவங்களுக்கான நேரத்தை கொடுங்க. அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கும் பொழுதே அவங்கள நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட இருக்கிற குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்கள அதிகமாக நேசிங்க. அவங்க கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். விலை உயர்ந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க குழந்தைங்க தான். ஒவ்வொரு குழந்தைகளும் தேவனுடைய சாயலாகவே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம்.